சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லாம் அந்த அனாமிகா வலை வந்தது. பேசாம கிஷோருக்கு வாய்ஸ் நோட்ல அன்னைக்கு அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிடலாம். கிஷோர். கவிதா, அம்மா என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா. போனை கொடு. அம்மா ஒண்ணு இல்லம்மா. போனை கொடுங்கறல. யாரடி இந்த கிஷோர்? கேக்குறேன்ல. ஃப்ரெண்டுமா. ஃப்ரெண்டா இல்ல லவ்வரா? எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்காத. அன்னைக்கு இவனை பார்க்கதானே அனாமிகாவோட கிளம்பி போன. எல்லா விஷயத்தையும் அனாமிகா என்கிட்ட சொல்லிட்டா. என்ன பாக்குற? உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டு செய்யற பொண்ணு கிடையாது அனாமிகா. அதுக்குள்ள உனக்கு என்னடி லவ் கேக்குது? லவ் ஏதோ அவ வந்து பேசினதுனால பையன் எப்படின்னு தெரிஞ்சது. காலேஜுக்கு போய் படிக்கிற வேலைய மட்டும் பாரு, புரியுதா? உன் லைஃபுக்கு எது நல்லதுன்னு உன் மாமா தான் டிசைட் பண்ணணும். இன்னொரு தடவை இந்த விஷயம் காதுக்கு வந்தது, இதே மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன். ஒழுங்கா இருந்துக்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அம்மா கிட்ட வேற போட்டு கொடுத்துருக்கான். இவளை ஏதாவது பண்ணணும். ஹலோ. ஹே கவிதா, எங்கடி இருக்க? சொல்லு. வீட்ல. எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் செமினாருக்காக ஊட்டி போயிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் பக்கத்துல உன் ஃப்ரெண்டோட தாபா இருக்குல்ல? ஆமா இருக்கு. சூப்பர். அந்த தாபாவோட லொகேஷனை எனக்கு ஷேர் பண்றியா? அப்படியே நாங்க வரோம்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. கவிதா, பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. சரி அங்க போ, நான் அவகிட்ட சொல்லி வைக்கிறேன். ஓகே சரிடி. ஓகேயா? அம்மா கிட்ட சொல்லி என்ன மாட்டி விட்டல, உனக்கு இருக்கு. கவி. சொல்லு கவி, எப்படி இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ எங்க இருக்க? தாபால. என்னாச்சு? ஒன்னும் இல்ல, என்னோட கசின் உன் தாபாக்கு தான் சாப்பிட வரா. அப்படியா? சூப்பரு. கசின்னு வேற சொல்ற, சிறப்பா கவனிச்சிருவோம். டேய், நான் கால் பண்ணது அதுக்கு இல்ல. அப்புறம்? எனக்கு அவளுக்கும் சுத்தமா ஆகாது. அவளால எனக்கு வீட்ல செம்ம டென்ஷன். சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ற? உன் தாபாக்கு வரவ நல்லபடியா சென்னைக்கு வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. சொல்லிட்டல, நீ போன வை. அவ நிச்சயம் அங்க திரும்பி வரவே மாட்டா. வரவும் கூடாது. கவிதா, 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 ஏ கவிதா, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? கவிதா, என்ன சத்தம்? உனக்கு ஒரு செம ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். குட் நியூஸ்? குட் நியூஸா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ சொல்ல வந்தது சொல்லு. அனாமிகா இருக்கல, அவளை நான் செம்மையா சிக்க வைக்க போறேன். என்னடி சொல்ற? சொல்றது என்ன, காட்டுறேன் பாரு. எப்படி? இத வச்சுதான் அனாமிகாவை மாட்டி விட போறேன். புரியல. உன் லவ் அவ பிரிச்சு விட்டால, இப்ப அவ யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருக்கா. அத மாமா பார்த்தாருன்னு வை, என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. சூப்பர் டி. நீ இத உடனே மாமாக்கு அனுப்பு. ஏய், நீ ரொம்ப ஸ்லோடி. நான் ஆல்ரெடி அனுப்பிட்டேன். நிஜமாவா? ஆமா. அடி பாவிகளா. மாமா இன்னும் வீடியோ பார்க்கல. என் போன்ல இருந்து அனுப்புனா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு என் ஃப்ரெண்ட் போன்ல இருந்து அனுப்பியிருக்கேன்.
ஒருவேளை அதான் பார்க்கல போல. விடு, எப்படியும் பார்த்துதானே அவனும். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அக்காவை மாட்டியோட இப்படி இறங்கிட்டீங்களா நீங்க? இதுல இருந்து அக்காவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. அம்மா 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 என்னடாச்சு? ஏதோ பேய பார்த்த மாதிரி பதறி அடிச்சு ஓடி வர. அம்மா, பேய் கூட பரவாயில்லம்மா, உன் பொண்ணுங்க ரெண்டும் அதை விட மோசமா இருக்காங்க. ஏ என்னாச்சு? மா, அனிதாவும் கவிதாவும் சேர்ந்துக்கிட்டு அக்காவை மாட்டி விட பிளான் பண்ணிட்டாங்கம்மா. என்னடா சொல்ற? என்ன வேலை பார்த்திருக்காளுங்க பாத்தியா? அனாமிகா ஒரு பையனோட வெளியே போயிருக்கானா? அது கண்டிப்பா அந்த நந்தாவோட தான் இருக்கணும். ஒருவேளை அவ நந்தா கூட இருக்கிற வீடியோவை தேவா பார்த்ததுன்னா தேவையில்லாத பிரச்சனை வருமே. மா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லடா, அண்ணன் பாக்குறதுக்குள்ள அந்த வீடியோவை எப்படி டெலீட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மா, யோசிக்கலாம் டைம் இல்லம்மா, சீக்கிரம்மா. ஐயோ, என்ன பண்றது? இல்ல அப்படி வேண்டாம். அது ஃப்ரண்ட்ல ஒண்ணு, பேக் டூ பாத்தீங்கன்னா. அம்மா, என்னடா? அங்க பாருமா. அப்படிலாம் ஒண்ணு வேண்டாம். நேத்து நான் உங்களுக்கு ஒரு பிளான் அனுப்பியிருப்பேன். சீக்கிரம் ஏதாவது ஐடியா பண்ணுமா? ஆமா, நீங்க அந்த இருடா, பிளான்ல பாத்தீங்கன்னா இவன் வச்சுக்கோங்களேன், நம்ம போட்டிருந்த அந்த லைன் படி இரு, இரு, பாத்தீங்கன்னா இப்ப அது பாரு. வந்து இந்த பக்கம் வரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கீழ பாட்டம் இன்னொரு லைன் கொடுத்தோம் இல்லையா, அது வந்து நம்ம இன்னொரு லைன். என்னாச்சுமா? கால வலிக்குதுனே. இங்க தானே. சீக்கிரம் போய் அந்த பேஸ்ட் எடுத்து எடுத்துட்டு வர மாமா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு கொஞ்சம் ஐயோ முடியல. ஏய், அந்த ஸ்ப்ரே எடுத்து வா சீக்கிரம். அடிச்சுடு. அண்ணே, இவனை கால்ல அடிக்க சொன்னா மூஞ்சில அடிப்பானே. நீ வாங்கி அடினே. சரி, இது அப்படி அது குடுறா. வலிக்குதே. இங்கயா? வலிக்குதுனே. ஆ? டேய் சொல்லு, போடா. இங்கதானே? சரி பொறுத்துக்கோ, வலி குறைஞ்சிரும். டேய் ஆ? இல்லண்ணே, சரி. வலிக்குது. சீக்கிரம்டா. ஆ? ஒன்னதானே சொன்னேன். சரி, கொஞ்சம் வலிக்குது இல்ல? பயப்படாத, இருமா. இங்கதானே? அண்ணா இங்க என்ன? ஆ. ஓகே. அப்பா, என்னாச்சுமா? இப்ப கொஞ்சம் வலி கம்மியா இருக்குன்னு. அதுக்குள்ளயா? சின்ன அடிதானே. சரி. டேய், புடிடா. பாத்து. மெதுவா. வா. டேய், நீ அம்மாவை பத்திரமா கூட்டிட்டு போய் படுக்க வை. இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓகே. சரிண்ணே. சரி மாமா. இந்தா படுத்து ரெஸ்ட் எடுண்ணே. பார்த்து கூட்டிட்டு போடா. ஓகே மாமா.